வெட்டி எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்கன்னு இந்த குரியல்டி வந்து இவ்வளவு மோசமா மாறுமா? அது வந்து குரியல்டிக்கு ஒரு எல்லையே இல்லையா? இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குமா அப்படிங்கிறது எல்லா எதிர்க்கட்சியும் வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு தான் பிரதானமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட கேட்கிறோம், உண்மையிலே வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்களே, டிஜிபி சங்கர் ஜுவால் இருக்கும்போது ஒரு டேட்டா கொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 4 வருஷம் இருக்கும். இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் ரிட்டையர் ஆனார். அவர் ஒரு டேட்டா கொடுத்திருந்தார். நமக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. போன 5 ஆண்டுகளை விட இந்த 4 ஆண்டுகள் வந்து கொலை எண்ணிக்கை, அதாவது போன 4 ஆண்டுகளோட இந்த 4 ஆண்டுகள் கொலை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, கொலை முயற்சி எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு அவர் ஒரு டேட்டா கொடுக்கிறார். நாங்க எடுத்து என்சிஆர்பிக்கு கொடுத்து என்சிஆர்பியில் போட்ட தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பகத்தில் போட்ட டேட்டா சொல்லிட்டு கொலைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்றார். இந்த பக்கம் ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம், நிறைய கடுமையான ஃபுட்டேஜஸ் வருது, பத்திரிகைகளில் பார்க்குறோம், எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அப்போ உண்மை எது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து மக்கள்கிட்ட கேட்குறோம், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு. மக்கள் சொல்றாங்க சூப்பர் அப்படின்னு 17%. உள்ளே கம்மியாக பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்களை விட, தமிழக முதலமைச்சரை விட, திமுக ஆட்சியை விட ரொம்ப கம்மியாக வந்து சூப்பர் நல்லா இருக்குங்க சட்டம் ஒழுங்கு. அதுக்கு என்னங்க குறைச்சு? மற்றவங்களாம் ஒழுக்கமா? தமிழ்நாட்டை மட்டும் தான் சும்மா குறி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு 17% மக்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு பரவாயில்லைங்க, ஓவரால் உனக்கு பரவாயில்லைங்க, அப்படி எல்லா மாதிரி தான் இருக்கு, அப்படி எல்லாத்தையும் இருக்கிறதாங்க அப்படின்னு ஓகே அப்படிங்கிற சென்ஸ்ல 28% மக்களும் உள்ளே அதிகமாக இதுவரைக்கும் நம்ம பார்த்த கார்டில் அதிகமாக மோசம் அப்படின்னு 55% மக்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குறாங்க. சோ சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரைட்டீரியாவா சேலஞ்சா மாறி இருக்கு பார்க்கிறோம். ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமணி எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க.